101 ரன்கள் 10 விக்கெட்கள் 27 வருடங்கள் கட்டிக்காத்த பெருமை முடிந்தது. இந்திய அணியை வீழ்த்தி இலங்கை அணி தொடரை வென்றது. விரிவான தகவல்களை வாங்க பார்க்கலாம். இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையே 3 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் கிரிக்கெட் தொடரில் 3வது போட்டி இன்று நடைபெற்றது. இந்த போட்டியில் 110 ரன்கள் வித்தியாசத்தில் இலங்கை அணி வெற்றி பெற்று தொடரையும் கைப்பற்றியது. இந்த போட்டிக்கான டாஸில் இலங்கை அணியின் கேப்டன் அசலங்கா வெற்றி பெற்று தங்கள் அணி முதலில் பேட்டிங் செய்யும் என அறிவித்தார். இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா 3வது முறையாக டாஸ் வெல்லும் வாய்ப்பை இழந்தார். டாஸ் முக்கிய பங்கு வகிக்கும் நிலையில் இந்திய அணிக்கு இந்த தொடர் முழுக்க இது பெரிய பின்னடைவாக அமைந்தது. முதலில் பேட்டிங் செய்த இலங்கை அணி துவக்க ஆட்டக்காரர்கள் பதுவும் நிஷாங்கா 65 பந்தில் 45 ரன்கள், எவிஷ்கா பெர்னாடோ 102 பந்துகளில் 96 ரன்கள் எடுத்து வலுவான அடித்தளத்தை ஏற்படுத்திக் கொடுத்தார்கள். தொடர்ந்து குசால் மெண்டிஸ் சிறப்பாக விளையாடி 82 பந்துகளில் 59 ரன்கள் எடுத்தார். இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்புக்கு 248 ரன்கள் எடுத்தது. இந்த போட்டியில் அறிமுகமான இந்திய வீரர் ரியான் பராக் 9 ஓவர்கள் பந்து வீசி 54 ரன்கள் விட்டு தந்து 3 விக்கெட்கள் தன்னுடைய முதல் போட்டியில் கைப்பற்றினார். குல்தீப் யாதவ் 10 ஓவர்களுக்கு 36 ரன்கள் தந்து ஒரு விக்கெட் கைப்பற்றினார். இதைத் தொடர்ந்து இலக்கை நோக்கி விளையாடிய இந்திய அணிக்கு துவக்க ஆட்டக்காரர்கள் துணை கேப்டன் சுப்மன் கில் 6 ரன்கள், கேப்டன் ரோஹித் சர்மா 35 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தார்கள். இதைத் தொடர்ந்து விராட் கோலி 20 ரன்கள், ஸ்ரேயாஸ் ஐயர் 7 பந்தில் 8 ரன்கள், ரிஷப் பண்ட் 9 பந்தில் 6 ரன்கள் எடுத்து அடுத்தடுத்து வெளியேறினார்கள். இந்திய பணி 26.1 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 136 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இலங்கை அணி 110 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. 37 விக்கெட் இழப்பில்லாமல் இருந்த இந்திய அணி அடுத்த 101 ரன்களுக்கு 10 விக்கெட்டுகளையும் இழந்து இருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இலங்கை அணி 2-0 என தொடரை கைப்பற்றி இருக்கிறது. யாஸ்டோடு 27 வருடங்களுக்கு பிறகு இந்திய அணிக்கு எதிராக ஒரு நாள் கிரிக்கெட் தொடரை கைப்பற்றி இருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இலங்கை அணிக்கு இது மிகவும் நம்பிக்கை அளிக்கக்கூடிய வெற்றியாக அமைந்திருக்கிறது. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.